ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்பல்லாம் யூடியூப தொறந்தாலே ஒரு வீடியோ வருது அப்படின்னா, சரி ஓகே. அதுல இதுதான் நடந்தது அப்படின்றது நம்மளால வந்து அத ஒரு வீடியோவ பார்த்து புரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு உள்ள என்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப இன்டீரியரா போயிட்டு டீப்பா யோசிச்சு, ஒவ்வொரு விஷயமும் அத பத்தி டீப்பா சர்ச் பண்ணி, இருக்க இருக்க அத பார்த்தா நமக்கு வந்து நிம்மதியே இருக்காது. ரொம்ப நம்மள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய பல வீடியோஸ இன்னைக்கு வந்து YouTubeல நெறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். நான் சொன்ன மாதிரி இப்பலாம் YouTubeப தொறந்தாலே நெறைய நல்ல வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, அத தொறந்த உடனே எக்கச்சக்கமான நெகட்டிவ் வீடியோஸ் தான் வரும். இன்னைக்கு வந்து நாட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அப்படிதான் நடக்குது. ஏன் அப்படின்னா, 15, 16 வயசு பசங்கலாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகுறதும், 19 வயசு பசங்க, 20 வயசு பசங்கலாம் கையில கத்தி எடுக்கிறதும், ஒரு தலை காதல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கொலை பண்றது, கணவன் மனைவிய கொலை பண்றது, குழந்தைங்கள கொலை பண்றது, குழந்தைங்கள கடத்துறது, இந்த மாதிரி அவ்ளோ விஷயங்கள் வந்து வீடியோவா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு கன்டென்ட் நெனச்சு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்குறப்போ மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா நடந்துப்பாங்க. இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி சம்பவங்கள சொல்றதுக்கு தான் நெறைய நியூஸ் வந்து இருக்கு. நெறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. நம்ம அத எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அத தாண்டி இன்னைக்கு நெறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அத வந்து பெரிய லெவல்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஓகே, அத வந்து ஒரு கன்டென்ட்டா எடுத்துக்கிறீங்க. அத பத்தி பேசுறீங்க, போடுறீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு லைவா ஷூட் பண்றீங்க. என்னென்ன அத சுத்தி நடந்தது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு காட்டுறீங்க. ஓகே. அந்த டாபிக் ஏற்கனவே பல பேர வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு டாபிக்கா இருக்கும். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு சம்பவமா இருக்கும். ஏன்னா, ஏதாவது ஒரு குடும்பத்துல நடக்கவே கூடாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தைக்கு நடக்கவே கூடாதது நடந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கலாம். அத பார்த்து மத்தவங்க வந்து அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம வந்து அந்த வீடியோஸ் எடுக்கிறோம். அத பத்தி பேசுறோம். அத பத்தி போடுறோம். எல்லா விஷயமும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். இருந்தாலும் அந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மள சுத்தி வந்து நடக்கும்போது நம்ம அத பார்க்குறோம், கேட்கிறோம். அதுக்கப்புறம் 1 நாள், 2 நாள் அத பத்தின ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு குடுக்குறோம். சோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் அதுக்குள்ள இருந்து எடுத்து போட்டு வியூஸ் பார்க்கறது, அது மூலியமா காசுகள் பார்க்கறது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ல வந்து அந்த மாரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏன் குறிப்பா சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரித்தன்யா கேஸே எடுத்துக்கலாம். ரித்தன்யா அப்படின்றவங்க வந்து ரொம்பவே வரதட்சணை கொடுமையாலும், செக்ஸ் டார்ச்சராலும் பயங்கரமா வந்துட்டு டிப்ரஷனுக்கு போயிட்டு, இதுக்கப்புறம் வாழ முடியாது அப்படின்னு முடிவெடுத்து அவங்க வந்துட்டு ஒரு ஆடியோவ தன்னோட அப்பாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. கண்டிப்பா அத வந்து இப்ப வரைக்கும் நம்ம யாருமே மறக்க மாட்டோம். அந்த பொண்ணோட அந்த லாஸ்டா பேசின அந்த வாய்ஸ் யாருமே வந்து அத கேட்டா உருகாத மனமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு வலிய குடுத்த ஒரு பெரிய சம்பவம் நடந்தது அப்படின்னா அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அஜித் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து போலீசாரு அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த தப்பும் பண்ணாத ஒரு ஏழை பையனை வந்து போட்டு அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயமுமே பயங்கர ஹாட்டா போச்சு. அவரை சுத்தி என்ன நடந்தது, யாரு என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் யாரு போனாங்க, யாரு வந்தாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுக்கிறோம், வீடியோவா போடுறோம், கண்டென்ட்டா பேசுறோம். ஓகே. பட் என்னன்றத சரியான ஒரு இன்ஃபர்மேஷனை மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்னும் நெறைய சம்பவங்கள் நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அத தாண்டி இன்னும் நெறைய நடக்குது. இப்ப கூட வந்து ரீசென்ட்டா ஒரு பையன் வந்து ஒரு சின்ன 4வது படிக்கிற ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போகுது. அத வந்து கடத்தி கொண்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். பட் அந்த பொண்ணு வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு. இப்ப அவன கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதுவுமே ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் நெறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எது வந்து மக்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டதோ, அடுத்த 1 மாசத்துக்கு அதையே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்களோட சேனல்ல அதையே பேசி மக்கள வந்து அதிலிருந்து வெளியிலே வரக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்படி பண்றதுனால எவ்ளோ மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுது, எவ்ளோ அளவுக்கு டிப்ரஷன் ஆகுது. அதே விஷயத்த யோசிச்சு நம்ம அடுத்து நடக்க போறது, நம்ம அடுத்து பண்ண போறதையும் மறந்து போயிடுறோம். அதையும் தாண்டி நம்ம வந்து ரித்தன்யா கேஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டுக்கிட்ட போயிட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூப்ட்டு, இங்க என்ன நடந்தது? எப்படி நடந்தது? அவங்க ஃபேமிலி எப்படி? இப்படியெல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. அந்த கேஸுக்காக கோர்ட்ல நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ போலீஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், கோர்ட் இவங்க 3 பேர் வந்து இத பாத்துக்க போறாங்க. அத தாண்டி இவங்க வந்து போய் ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்கிறது. சோ அந்த அக்கம் பக்கத்துல துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து இவங்க வரும்போது பார்த்திருக்கீங்களா? இவங்க போம்போது பார்த்திருக்கீங்களா? அந்த பொண்ணு எப்படி? அந்த ஃபேமிலி எப்படி? அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலைய கெடுத்து அவங்கள கூப்பிட்டு பேச வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்றதுனால, சோ ரித்தன்யா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வெட்டிங் வீடியோஸ், அந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கன்டென்ட் பேசினாங்க, பார்த்தாங்க. சோ இந்த அளவுக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கணுமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஓகே. அடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாருமே யோசிக்காத அளவுக்கு அவங்களுக்கு மேக்கப் போட்டாங்களா, அந்த பார்லர கூட தேடி போயிட்டு கண்டுபிடிச்சு, அந்த மேக்கப் போட்ட அந்த பொண்ணையும் வந்து வீடியோ எடுக்க வேண்டியது, பேட்டி எடுக்க வேண்டியது. ரித்தன்யா வந்து இங்க மேக்கப் போடும்போது நீங்க அவங்கள பார்த்தீங்களா? இப்படி நடந்தது நீங்க கேள்விப்பட்டீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவங்க மேக்கப் போடும்போது அவங்களுக்கு நெறைய ஃபோன் வந்துச்சா? அவங்க ஹேப்பியா இருந்தாங்களா? அப்படி இப்படின்னு அவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க. சோ அதையும் ஒரு சிலர் வந்து ட்ரோல் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து வீட்டு வேலை செய்வாங்க, வாஷ்ரூம் கழுவுறவங்க இருப்பாங்க. சோ அவங்களையும் போயிட்டு மறக்காம எடுங்க. ஏன்னா அவங்க கிட்டயும் கேளுங்க. அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாங்க? என்ன பண்ணாங்க? ஏது பண்ணாங்கன்னு. இந்த அளவுக்கு ஒரு கன்டென்ட்டுக்காக இறங்கி ஒவ்வொன்னுத்தையும் பண்ணணுமா? அதுக்கப்புறம் அவங்களோட சின்ன வயசு போட்டோ, பெரிய வயசு போட்டோ, இந்த போட்டோ, அந்த போட்டோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள திரும்ப 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 வந்து மக்களுக்கு யாருமே இத விட்டு வெளியில போக்கூடாது. இந்த பிரச்சனையிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாரி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு பெண் இறந்திருக்காங்க. அவங்களுக்கான நீதியும், நியாயமும் கண்டிப்பா கிடைக்க தான் செய்யணும். ஏன்னா, இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பிரச்சனை வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ நாம அத பார்க்கணும். மகளிர் சங்கம் மூலியமா அந்த பெண்ணுக்கு வந்து குரல் கொடுக்கிறது, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கிறது, கோர்ட்ல கேஸ் நடக்குது, அங்க போயிட்டு நாம வந்து துணையா இருக்கிறது, போலீஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளால முடிஞ்சா கலெக்ட் பண்ணி குடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே பண்ணலாம். சோ அவங்க குடும்பத்துக்கே ஒட்டுமொத்த ஆதரவா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள சுத்தி 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 போயிட்டு இருக்கிற வேதனையிலும் இன்னும் கிளறி விடுற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்றது, ஒவ்வொரு வீடியோஸ் பாக்குறது. ஏன்னா ரித்தன்யா இறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் யூடியூப தொறந்தா அவங்களோட போட்டோஸ், அவங்களோட வீடியோஸ், அவங்க அம்மா பேசுறது, அவங்க அப்பா பேசுறது, ஒரு பொண்ணை இழந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருப்பாங்க, எவ்வளோ அழுவாங்க, எவ்வளோ துடிப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்மளால மைக்க நீட்டி ஒரு கேள்வி கேட்க முடியுது அப்படின்னா நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இதை எடுத்து போட்டோம்னா நிறைய வியூஸ் போவோம், இதை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஃபேமிலி எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியா அவங்க வந்து மாறிட்டாங்க. அதனால நீங்க போய் கண்டென்ட்டுக்காக எடுக்கிறீங்க, வியூஸுக்காக எடுக்கிறீங்க. பட் அவங்களோட கஷ்டத்தை நீங்க குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணீங்க? சோ உங்க வியூஸுக்காக, உங்க இன்கம்காக எல்லா விஷயமும் நீங்க போய் நோண்டி நோண்டி தோண்டி எடுத்து பண்றீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆதரவா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இவ்ளோ விஷயம் வந்து அவங்கள பத்தி எடுத்து போட்டதுல அந்த குடும்பத்துக்கு என்ன கிடைச்சது? அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. சோ இத மாதிரி பல நெட்டிசன்கள் வந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ மக்களுக்கு தேவையான விஷயம், குழந்தைகளுக்கு தேவையான விஷயம், ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் மட்டுமே வந்து யூடியூப்ல போடுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து நோண்டி நோண்டி தோண்டி எடுத்து போடுறீங்க. சோ அகமதாபாத் விமான விபத்து ஜூன் 12 நடந்தது. இப்ப ஜூலை 22 ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த 1.5 மாசம் அளவுக்கு அதை பத்தின நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. சோ அப்டேட் கொடுங்க வேண்டான்னு சொல்லல. ஏன்னா பிளாக் பாக்ஸோட ரிசல்ட்டே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் நீங்க அப்டேட் கொடுங்க. விமான விபத்து நடந்ததா உடனே அதை அப்டேட் கொடுங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனியா நீங்க வந்து இங்க இருந்தீங்களா, நீங்க பக்கத்துல இருந்தீங்களா, நீங்க அன்னைக்கு ஏர்போர்ட்குள்ள இருந்தீங்களா, அங்க வேலை பார்க்குற அத்தனை செக்யூரிட்டிஸும் போய் தேடி தேடி எடுக்கிறது, அதை சுத்தி உள்ள அத்தனை பேரை போய் தேடி தேடி எடுக்கிறது, அதையே இன்னும் பல நாட்களுக்கு கண்டென்ட்டா போடுறது, அதை வச்சு பல நாட்களுக்கு வியூஸ் வாங்குறது. ஏன் இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு சம்பாதிங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப 4 பேருக்கு பண்ணி சம்பாதிங்க. அதை விட்டுட்டு இவ்ளோ அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தோண்டி எடுத்து அதையே சுத்தி சுத்தி வரணுமா பல நாட்களுக்கு? நீங்க சுத்துறது இல்லாம மக்களையும் வந்து அது பின்னாடியே சுத்த வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப மக்கள் வந்து இதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டாவா? இன்னொரு குறிப்பா விஷயம் சொல்லணும் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் எடுக்கிறாங்க. ஓகே, செலிபிரிட்டிஸ் எடுக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே தேவையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து செலிபிரிட்டிஸை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயின்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்படி பிடிக்கிறதுனால அவங்கள பத்தி நீங்க என்ன வீடியோஸ் போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க, அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சினிமானாலும்
சினிமாவும் சரி, சினிமா நடிகை, நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெய்னர்ஸ் தான். சோ அவங்கள பத்தி நாம வீடியோஸ் போடலாம். ஓகே. இப்போ வந்து இங்க ஐபிஎல் நடக்குது. சோ இங்க வந்து பிளேயர்ஸ் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டே பண்ணிருக்க இடத்துல இருந்து அந்த கிரவுண்டுக்கு ஒரு பஸ் மூலமா போவாங்க. சோ அந்த பஸ் மூலமா அவங்க போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் போயிட்டு அந்த பஸ் டிரைவர் எடுப்பாங்க. நீங்க வந்து கோலிய பாத்தீங்களா, நீங்க வந்து தோனிய பாத்தீங்களா, நீங்க இவரை பாத்தீங்களா, அவரை பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, உங்ககிட்ட எதனா பேசினாங்களா, சோ நீங்க அவங்க கூட போட்டோ எடுத்தீங்களா, அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டாங்க, எப்படி விளையாடிக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோ வாங்க. சோ அந்த டிரைவர் வந்து சிவனேன்னு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு, கொண்டு போய் டிராப் பண்ணிட்டாரு, அதோட அவர் வேலை முடிஞ்சது. சோ அவர்கிட்ட போய் 1008 கொஸ்டின் நோண்டி நோண்டி கேட்கறது. சோ அது மட்டும் இல்லாம அந்த பிளேயர் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூமுக்கு போறது, அந்த ஹோட்டலுக்கு போறது, அங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, அங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க, கிளீனர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு இங்க நீங்க இவங்கள பாத்தீங்களா, இவங்க எல்லாம் என்னென்னலாம் ரூம்ல சாப்பிட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க ரூமை நீங்க தான் வாஷ் பண்ணீங்களா, அவங்க ரூமை நீங்க தான் கிளீன் பண்ணீங்களா, இப்படியெல்லாம் கூட வந்து பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா இவங்க போய் தோண்டி தோண்டி ஒவ்வொருத்தர் கேட்கறவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பதில் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் வியூஸ் இவங்க அள்ளணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி அள்ளிட்டு தான் இருக்காங்க. அதுவே பத்தாது அப்படின்றதுக்காக இன்னும் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப 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 வந்து டீப்பா போறது. சோ ஒரு நாள் நடந்து முடிஞ்ச கண்டென்ட் அடுத்த ஒரு மாசத்துக்கு போடுறது, ஒரு மாசத்துக்கு அதையே பேச வைக்கிறது மக்களை. ஏன் இப்படி இப்படி இருந்தா இன்னும் மேல மேல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகதான் செய்யும். சோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல யாருக்கும் வந்து நிக்க நேரம் இல்ல, அவங்களோட என்ஜாய்மெண்ட் அவங்க பண்றதுக்கே நேரம் இல்ல. இதுல மத்தவங்களோட கஷ்ட நஷ்டங்களை நம்ம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல சோ பாக்குறோம், அதுக்காக நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசார கடவுள்கிட்ட ப்ரே பண்றோம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். பட் அதை தாண்டி இதுக்குள்ளவே இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதுவே வந்து பல பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லயே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய கண்டென்ட், ஒவ்வொருத்தர் அழ வைக்கிற மாதிரியான கண்டென்ட், ஒரு சின்ன பிரச்சனையை ரொம்ப பெருசா போர்ட்ரேட் பண்றது, பெரிய பிரச்சனை இன்னும் அதை விட பெருசா பல மடங்கு பேச வைக்கிறது, இந்த மாதிரி பண்றது எல்லாமே யூடியூபர்ஸ் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. சோ அதனாலதான் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடா பரவிக்கிட்டு இருக்கு. அது நல்லதா கெட்டதான்னு வந்து மக்கள் யோசிக்கிறதுக்குள்ள அதை பத்தி நான் 1008 வீடியோஸ் வந்து போட்டுடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காம குறையணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. சோ யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸை போட்டு மக்களை ஏமாத்துறது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இன்ஸ்டால மார்க்கெட் பண்றது, பிசினஸ் பண்றது, அதுல இருந்து கொஞ்சம் மக்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரும் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தா அப்பாவி மக்கள் என்னதாங்க பண்ணுவாங்க? அவங்களும் ரீசார்ஜ் பண்ணி நெட்டுக்கு காசு போட்டு இஷ்டத்துக்கு வந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல 2 வீடியோ பார்த்தா 1 GB வந்து காலி ஆயிடுது. திரும்பவும் அதை வந்து டாப் அப் பண்றதுக்கு இன்னைக்கு அதுவும் ரேட் அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம், நெட் யூஸ் பண்ணுவோம், அதோட வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க பேசுறதை விட நெட் யூஸ் பண்றதுதான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் தேவையில்லாத அன்னெசரி வீடியோ ரொம்பவே வந்துட்டு இருக்கு. சோ இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாதான் எல்லாமே மாறும். சோ நம்ம மாறணும் அப்படின்றதுதான் எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு. வீடியோஸ் போடுங்க, அதுக்குன்னு இப்படியா வீடியோஸ் போடுறதுக்குன்னு ஒரு நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டு 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 நம்மள வந்து இன்னும் டிப்ரெஷன்ல கொண்டு போறதுனால எத்தனை பேர் இன்னும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றது தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு டிசிஷன் எங்க எடுக்கணுமோ அவங்க எடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட, அதாவது முக்கியமா சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால தான் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம பாக்குறோம், கத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா கெட்ட விஷயத்தையும் நம்ம அதுலதான் பாக்குறோம், அதுலதான் கத்துக்கிறோம். சோ அந்த கெட்டதெல்லாம் குறைச்சி இருக்க வரைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அவேர்னஸ் பத்தின வீடியோஸ் டே பை டே உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.